ஓம் சிவாய போற்றி. அன்பு நேயர்களே, அன்பார்ந்த சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று ஜோதிடத்தில் கடகராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம். தற்போது நடக்கின்ற இந்த நிகழ்காலத்தில் தற்போது சங்கமமாகியுள்ள கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமாக நிலையில் உள்ளதா, சாதகமின்றி பாதகங்களை செய்யக்கூடிய நிலையில் உள்ளதா என்பது இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். கடகராசினியர்களே, தற்போது கிரக அமைப்பு உங்களுக்கு அமர்ந்திருக்கும் கிரக அமைப்பு உங்களுக்கு நன்மையும் நற்பெயரும் தர உள்ளதா, இல்லது பாதகங்களும் கெட்ட பெயர்களும் துர்பாக்கியமும் கொடுக்க இருக்கிறதா என்பது இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். நடக்கின்ற இந்த மாதமும் வருகின்ற இந்த ஏப்ரல் 2026 இந்த ஏப்ரல் மாதமும் உங்களுக்கு சாதகமாக உள்ளதா, இல்லை சாதகமின்றி பாதகங்களை தரக்கூடிய நிலையில் தற்போது கிரக அமைப்பு உள்ளதா என்பது இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். கடகராசி நேயர்களே, மனசாட்சி உடையவர்கள் நீங்கள், உணர்ச்சி அதிகம் கொண்டவர்கள் நீங்கள். குடும்பத்தில் பாசத்தை உங்களை யாராலும் அடித்துக்க முடியாது. அந்த அளவுக்கு பாசத்தை கொட்டி தீர்ப்பவர்கள் நீங்கள். குடும்பத்தை கட்டி காப்பவர்கள் நீங்கள். பாதுகாப்பு கொடுக்கணும் என்றால் உங்களை மிஞ்சிய ஆளே இல்லை. அந்த அளவுக்கு இறங்கி விட்டீர்கள் என்ற பாதுகாப்பு கண்டிப்பாக யாருக்கும் உங்களை பிடித்தவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுக்க தயங்க மாட்டீர்கள். உங்களுக்கு பிடித்தவர்கள் என்றால் கண்டிப்பாக அன்பு மரணம் கொடுத்து அவரை முடிந்தவர்களுக்கு நீங்கள் அவரை ஒரு நல்வழிப்படுத்தி அவர் ஒரு உயர்ந்த இடத்துல அவரை செல்வது அந்த பாதையை கடக்க கண்டிப்பாக நல்வழி காட்டுப்பவர் நீங்கள். சில கற்பனை திறனும் உங்களுக்கு உள்ளது. அந்த கற்பனை திறனால் கண்டிப்பாக சில அதிகமாக யோசனையும் கண்டிப்பாக உங்களுக்கு கற்பனை திறம் அதிகமாக உள்ளதால் கண்டிப்பாக சில ஏமாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுவது கண்டிப்பாக கண்கூடாக பார்க்க முடியும். சாந்தம், நல்ல ஒரு மென்மையான பேச்சு, நன்மையான ஒரு உள்ளத்தையும் வெண்மையான ஒரு வெளிப்படையான வார்த்தையும் பேசக்கூடிய நீங்கள், உங்களுக்கு இந்த கிரக அமைப்பு நடக்கின்ற இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா, தற்போது அமர்ந்திருக்க அந்த கிரக அமைப்பு உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நிலையில் உள்ளதா என்பது இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். கடகராசினியர்களே, கண்டிப்பாக பாருங்கள், வீடியோ முழுவதும் பாருங்கள். தற்போது உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சாதகமாக இல்லை நேயர்களே. இதுவே உண்மை, இதுவே சத்தியம். நீங்கள் பல வீடியோ பார்த்திருக்கலாம். கண்டிப்பாக பல வீடியோ இதுவரை வீடியோ நம்மை போல் பல ஜோதிடர் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வெளியிட்டு வருகிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், சந்திர பகவான் வந்துவிட்டார், ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார், திடீர் அதிர்ஷ்டம், தாராளமான உங்களுக்கு தனவரவு கிடைக்க போகிறது என்பது சொல்வார்கள். உங்களுக்கு சுக்கிர பகவான் உச்சம் பெருந்து தற்போது உங்களுக்கு உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். திடீர் உங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கையும் ஆடம்பர தொழிலும் கொடுக்க போகிறார் என்பது சொல்வார்கள். நம்ப வேண்டாம் நேயர்களே, நம்ப வேண்டாம், எதுவுமே நம்ப வேண்டாம். நாம் சொல்வது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடப்பது உறுதி. நடக்கும் நேயர்களே. சிலருக்கு நடந்து கொண்டிருக்கும், சிலருக்கு இல்லை என்றால் நடக்கும். இதுவே உண்மை. தற்போது இன்றைய நிலையில் சந்திரன் உங்களுக்கு ஆட்சி பெற்று கடக ராசியில் அமர்ந்திருக்கிறார் நேயர்களே. உங்களுக்கு யோக ஸ்தானாதிபதி என்ற பஞ்சம அதிபதியும் உங்களுக்கு ஜீவன அதிபதியான உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி என்று வருகின்ற அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8ல் தற்போது மறைந்திருக்கிறார். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அடி நேயர்களே. உங்களுக்கு சாதகமான யோக கிரகமான மறைவு உங்கள் வீட்டுக்கு மறைந்திருப்பது அதுவே மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பாதகங்களை செய்யக்கூடிய நிலை. அவரோடு யார் கூடப்படுகிறார் பார்க்க வேண்டும். செவ்வாயோட கூடாத கிரகம் யாரென்றால் புதன் கூடப்பட்டிருக்கிறார். அதுவே ஒரு குற்றம். அந்த செவ்வாயோட மேலும் உங்களுக்கு தீய வழியில் செல்லுகின்ற ஒரு பாதகங்களை கொடுக்கின்ற அந்த சேரக்கூடாத கிரகம் அந்த ராகு பகவானும் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அதுவே மற்றொரு குற்றம். ஆகையால் உங்களுக்கு செவ்வாய் பகவானால் நேரக்கூடிய அனைத்து தற்போது நிகழவுள்ள உங்களுக்கு அந்த அவரோட கிடைக்கின்ற பாக்கியம் அனைத்தும் தற்போது உங்களுக்கு கிடைக்காமல் இருப்பதை பார்க்க முடியும். 5ஆம் வீட்டுக்குரியவர் அவர். 5ஆம் வீட்டுக்கு கை வைத்து பார்த்தால் கண்டிப்பாக அந்த 5ஆம் வீட்டுக்கு அந்த புதனோடு சேர்வது ஒரு குற்றம், அந்த ராகோடு சேர்வது குற்றம். அந்த புதனோடு ஏன் சேரக்கூடாதுன்னா, அந்த 5ஆம் வீட்டுக்கு கை வைத்து பார்த்தால் உங்களுக்கு நன்றாக புரிய வரும். உங்கள் கடக ராசிக்கு 5ஆம் இடம் என்றால் நன்றாக பாருங்கள், விருச்சிக ராசியாக வரும்.
அந்த விருச்சிக ராசிக்கு 3 8 யார் என்றால் 8 பாதகம் மாரக லாபாதிபதியாக வந்து விடுவார் அந்த புதன். இப்போ பாதகாதிபதி பாதகத்தை செய்யக்கூடிய அந்த அதிபதியோடு பின்னப்பட்டிருக்கிறார். அப்போ ராகு 4 உட்காரவது உங்களுக்கு நன்மை செய்ய இயலாத நேர்களே. அந்த உங்களுக்கு 6 அந்த 5ஆம் வீட்டுக்கு கை வைத்து பார்த்தால் விருச்சிக ராசிக்கு 6 செவ்வாயும் 6 பாவராக வந்து விடுவார். 8 அஷ்டம ஸ்தானாதிபதியாக வந்து விடுவார் அந்த புதன். இப்போ 2 கிரகங்களும் சேர்க்கை பெற்றது உங்களுக்கு நன்மை தராது நேர்களே. கவனமாக இருக்க வேண்டும் நேர்களே, இதுவே உண்மை. செவ்வாய் பகவான் 5 யார் என்றால் அந்த 5ஆம் வீட்டுக்கு உங்களுக்கு கௌரவம் கண்டிப்பாக நிலைகுலைய ஒரு வாய்ப்பு இந்த காலம் நடக்கும் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுடைய கண்டிப்பாக நீங்கள் ஏமாற்றம் அடைந்தே தீர்வீர்கள். நீங்கள் நிதி நெருக்கடியிலோ இல்லை ஒரு தொழிலோ இல்லை நீங்கள் ஒரு வழக்கிலோ சட்ட வழக்கிலோ கண்டிப்பாக உங்களுக்கு கௌரவம் குறைவு ஏற்பட்டே தீரும். தலைக்குறைவு ஏற்படுவதை கண்டிப்பாக யாராலும் தடுக்க இயலாது. இந்த காலகட்டத்தில் இந்த மார்ச் மாதத்திலேருந்து இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக யாராலும் தடுக்க இயலாத நேர்களே. ஒரு தலைகுனிவு உங்களுக்கு ஏற்படும் இந்த காலம். அதனால் உஷாராக இருக்க வேண்டும் நீங்கள். இந்த 5ஆம் இடம் புத்திர வாக்கியம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் தள்ளி போவதை பார்க்க முடியும். நீங்கள் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறந்த காலம் அல்ல நேர்களே. 5ஆம் கடகராசி நேர்களே, 5 உங்களுக்கு சாதகமாக இல்லை தற்போது. நல்ல ஒரு புத்திர வாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் பொறுமை காக்குவது அதுவே உங்களுக்கு சிறப்பு. பூர்வ புண்ணியஸ்தானம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நீங்கள் பூர்வ சொத்து இருந்தாலும் இல்லை சொத்து வாங்குவதிலும் விற்பதிலும் கண்டிப்பாக லாஸ் ஆவதை பார்க்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் இந்த விருச்சிக ராசி பல கோடி பேர் இருக்கிறீர்கள். இந்த நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் பல கோடி பேர் இருப்பீர்கள். கண்டிப்பாக ஜோதிடம் தெரிந்தவர்கள் நம் வீடியோ பார்ப்பவர்கள் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக இந்த பூர்வீக சொத்தில் வாங்குவது விற்குவது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலம் அல்ல நேயர்களே. கண்டிப்பாக சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள், கண்டிப்பாக ஏமாந்து விடுவீர்கள், கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் ஆவது உறுதி. உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த லாஸ் ஆகி கண்டிப்பாக தடுமாற்றம் ஆவது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தே தீரும் நேயர்களே. இதில் மாற்றம் எதுவும் இல்லை. புதனும் செவ்வாயும் செயற்படும் ஒரு தாக்கம் ஏற்படுத்தே தீரும். அதோட ராகும் பின்னப்படும் போது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கியே தீர்வார்கள். இது உங்கள் வாழ்வில் ஏற்படுவது சத்தியம் நேர்களே. நன்றாக கவனித்துக்கொள்ளுங்கள் கடகராசி நேர்களே. உங்களுக்கு மற்றொரு உங்களுக்கு சேரக்கூடாத கிரகம் உங்களுக்கு சேர்ந்துள்ளது. யாரென்றால் சனி பகவானும் சூரியனும் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். எந்த வீட்டில் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் பாக்கியாதிபதி எங்கே இருக்கிறார்? உங்களுடைய கடக ராசிக்கு 12 மறைந்திருக்கிறார். தற்போது அவர் பலம் ஏந்திருக்கிறார். உங்களுக்கு தற்போது உங்களுக்கு பாக்கியாதிபதி மறைந்தும் உங்கள் பாக்கிய ஸ்தானத்துக்கு கை வைத்து பார்த்தால் நீங்கள் நன்றாக கை வைத்து பார்த்தால் உங்கள் மீன ராசிக்கு கேந்திர ஸ்தானத்தில் உட்கார்ந்திருப்பது மற்றொரு குற்றம். அவர் கேந்திராதிபதி மறுகேந்திரம் ஏறுவதே பாவநாசம் அவர். ஆகையால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நிலையில் இல்லை. தற்போது அந்த குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பவர், உங்களை காப்பவர், உங்களை காக்கக்கூடிய மிக ஒரு முக்கியமான ஒரு நவ கிரகத்தில் ஒருவர் யாரான அந்த குரு பகவானே ஆவார். இந்த குரு பகவான் தனம் செல்வம் வளம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றுமுனை, உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்துவார். அந்த காலகட்டம் தற்போது நடைமுறையில் இல்லை நேயர்களே. அந்த காலகட்டம் ஜூன் மாதம் 2க்கு பிறகே தற்போது அந்த குரு பேச்சியை உங்களுக்கு உண்டாக்கி தரும். உங்களுக்கு மேன்மையான வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நற்செய்தி உண்டாகும். அதுவரை நீங்கள் கண்டிப்பாக இன்னும் நீங்கள் பல துன்பங்களையும் பல கஷ்டங்களையும் அடைவதே உறுதி. ஏனென்றால் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானும் சூரியனும் தந்தைக்கு ஆகாத நேர்களே. உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் கண்டிப்பாக கடகராசினியர்களே தந்தையை விட்டு பிரிந்திருக்க வேண்டும். தந்தைக்கு கண்டிப்பாக இந்த காலகட்ட விபத்து கண்டம் ஏற்பட்டே தீரும். தந்தைக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டே தீரும். தந்தைக்கு கண்டிப்பாக லாஸ் ஆவது இந்த காலகட்டம் உறுதி நேயர்களே. நன்றாக கவனித்துக்கொள். தந்தையை நீங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்காலகட்டம். நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் குறைவாக இருந்தால் உங்களுக்கும் தந்தைக்கும் ஆகாத நிலை. சிலர் தந்தையை பிரிந்திருப்பார்கள். சிலர் தந்தைக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் தந்தையும் மகனும் வாக்குவாதத்தில் இருப்பதை பார்க்க முடியும். சிலர் வீட்டில் கண்டிப்பாக தந்தை
சொல்வது மகனுக்கு பிடிக்காது, மகன் சொல்வது தந்தைக்கு பிடிக்காது. இந்த காலகட்டம் நடைமுறை நடந்து கொண்டிருக்கிறது நேயர்களே. ஆகையால் தந்தை நாம் ஈன்றோர், நம்மை ஈன்றோர் தந்தை. ஆகையால் கண்டிப்பாக நீங்கள் பொறுமை, தந்தைக்கு தர வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டும் நேயர்களே. ஆகையால் இந்த காலகட்டம் சரியாக இல்லை, தற்போது உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றால், ஆகையால் நீங்கள் கண்டிப்பாக பொறுமை, நிதானம் கண்டிப்பாக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது கடைப்பிடிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக தந்தையுடன் வாக்குவாதம் ஏற்படும். தந்தையை விட்டு பிரிந்து செல்வதை பார்க்க முடியும், குடும்பத்தை விட்டு தந்தை செல்வதை பார்க்க முடியுமில்லை. தாங்கள் மகன் குடும்பத்தை விட்டு பிரிந்தோ, தந்தையை விட்டு பிரிந்தோ, தந்தை மகனை விட்டு பிரிந்தோ செல்வது இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தீரும் நேயர்களே. தந்தைக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். தந்தைக்கு முழங்காலில் பிரச்சனை கொடுப்பார்கள். தந்தைக்கு கண்டிப்பாக சூரியன் இதய சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான கிரகம் இதயத்துக்கு கண்டிப்பாக இதய நோய் ஏற்படுவதை பார்க்க முடியும். தந்தைக்கு கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க நேயர்களே. இந்த மார்ச் மாதத்திலேருந்து ஏப்ரல் மாதம் தந்தைக்கு இதய நோய் கண்டிப்பாக ஒரு அட்டாக் வந்தே தீரும். ஆகையால் கண்டிப்பாக நிதானம். அந்த மீன ராசிக்கு ஆறுக்குடியவன் சூரியன் அந்த மீன ராசிக்கு நல்லவர் அல்லது சூரிய பகவான் ஆறுக்குடியன் உங்களுக்கு நோயினோட சத்ரு ஸ்தானாதிபதி வந்து விடுவார். அவர் சனி பகவானோட கூடப்படுற சனி பகவான் யார் உங்களுக்கு லாபம் மாறகாதபதி, அந்த மீன ராசிக்கு லாபம் மாறகாதபதி உங்களுக்கு அஷ்டமஸ்தானாதிபதி வந்து விடுவார். இப்போ உங்களுக்கு வலுத்திருப்பது ஒரு குற்றம், அந்த மீன ராசிக்கு வலுத்திருப்பது ஒரு குற்றம். ஆகையால் மீன ராசிக்கு லாபம் மாறகாதிபதி வலுத்து அந்த சனி பகவான் அந்த சூரியனோட சேர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு குற்றமாக பார்க்கப்படுகிறது. ஆகையால் தந்தைக்கும் ஆகாது, மகனுக்கும் ஆகாது. ஆகையால் இந்த காலகட்டம் நீங்கள் பொறுமையாக கண்டிப்பாக நிதானமாக இருக்க வேண்டும் நேயர்களே. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு யோகாதிபதி, உங்களுக்கு பாக்கியாதிபதி, உங்களுக்கு நன்மையை, வளம், செல்வம், தனம் அனைத்தும் தரக்கூடிய அந்த புத்திர பாக்கியாதிபதி அழைக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்தை தற்போது மறைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயலாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு தாக்கங்களையும் பாதகங்களையும் உங்களை காக்கக்கூடிய சக்தி இழந்து தற்போது நிலையில் உள்ளார் அவர். ஆகையால் நீங்கள் நிதானம், பொறுமை கண்டிப்பாக கடைப்பிடித்து இந்த காலகட்டத்தில் இந்த ஜூன் மாதம் வரை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து நிதானமாக இருக்க வேண்டும். இதுவரை உங்கள் குடும்பத்தில் பல சிக்கல்கள் வருவது உறுதி நேயர்களே. இந்த ஏப்ரல் மாதத்து கண்டிப்பாக நடைமுறையில் தற்போது இந்த கடக ராசியில் பிறந்தவர்கள் எந்த வீட்டில் கடகராசி இருக்கிறீர்கள், மகனுக்கு கடகராசியில் பிறந்துள்ளீர்களா? அப்படி இருந்தால் கண்டிப்பாக மகன் தந்தைக்கு ஆகாத இருப்பதை பார்க்க முடியும். தற்போது தந்தைக்கு பிரச்சனை கொடுப்பதை பார்க்க முடியும். தந்தையின் சொல் கேட்காத நிலை தற்போது ஏற்படும். தந்தையுடன் வாக்குவாதம் ஏற்படும். தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு யார் உட்கார்ந்துருக்கார்? சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் நேர்களே. சுக்கரன் உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு 2 மாறகாதிபதி வந்து கண்டிப்பாக தொழில் சில பிரச்சனை நேரிடும். இந்த காலகட்டம் தொழிலில் சாதகமாக நிலை இல்லை. தொழிலில் சில பிரச்சனை, தொழில் சந்தோஷம், பதவி கண்டிப்பாக இந்த காலகட்டம் நீங்கள் தோல்வியடைவதை பார்க்க முடியும். உற்சாகம் இல்லாமல் ஏதோ வேலைக்கு செல்கிறோம், ஏதோ சம்பாதிக்கிறோம், ஏதோ குடும்பத்தை ஓட்டுகிறோம் என்று அவ்வாறு உங்கள் வாழ்க்கை நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும். உங்களுக்கு கிரக அமைப்பு சாதகமாக இல்லை. உங்களுக்கு ஆட்சி பலம் உங்களுக்கு பெற்று இருந்தால் உங்கள் சந்திரன் ஒருவரால் உங்களுக்கு அனைத்தும் கொடுத்துட முடியாது நேயர்களே. அனைத்து உங்களுடைய ராசி கட்டத்தில் அனைத்து கட்டத்துக்கும் கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்தால் மட்டுமே 4-5 பலன் ஒரு ராசி கட்டத்தில் 9 கிரகங்களும் உங்களுக்கு ஒரு 5 கிரகங்களும் பலனை நல்ல ஒரு பலனை கொடுத்து விட்டால் கண்டிப்பாக நன்மையை உண்டாக்கிவிடும். உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சந்திரனை தவிர அனைத்து கிரகங்களும் பாதகங்களை செய்யக்கூடிய நிலையில் உள்ளது. உங்களுக்கு பாருங்கள், தனஸ்தானத்தில் கேது உட்கார்ந்திருக்கிறார். கேது அமர்ந்திருப்பது ஒரு குற்றம். கேது உங்களுக்கு பொருளாதார நெருக்கடியை கொடுப்பார். கண்டிப்பாக உங்களுக்கு கேதுவால் கண்டிப்பாக உங்களுக்கு நற்செய்தி நடக்க ஏற்காது. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக குடும்பத்தோட சண்டை சச்சரவு, குடும்ப பிரச்சனை, இந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும் சிலருக்கு நடக்கப் போகிறது நேயர்களே. கண்டிப்பாக நிதானமாக இருக்கணும். வாக்கில் கவனம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக வாக்கு சிதறுவதை பார்க்கணும். உங்கள் வாயால் உங்கள் வார்த்தையால் சண்டை சச்சரவு வந்தே தீரும். உங்களுக்கு 2ஆம் இடம் தனம் பொருளாதாரம் சிதறுவது கண்டிப்பாக உறுதி. உங்களுக்கு அந்த பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு கண்டிப்பாக நீங்கள் பலன் அடையாமல் தத்தளிப்பதை பார்க்க முடியும் நேயர்களே. ஆகையால் இந்த காலகட்டம் சிறிதும் கவனமாக இருக்க வேண்டும். கடகராசினியர்களே, உங்களுக்கு கிரக அமைப்பு சாதகமாக இல்லை. ஆகையால் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நன்றியை தெரிவிங்கள். நான் உங்களுக்கு நம் வீடியோ மூலம் நன்றி தெரிவித்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச் அனைவருக்கும் நேயர்களே. தேங்க்யூ.